ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டல பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை ஆழ்ந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனசேயும் என்னுடையது. எப்பிராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகன். மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாதிருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷருடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆவியானவர் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனம், தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இந்த பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால் இந்த பூமியின் குடிகள் எல்லோரும் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே உயர்ந்திருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஏனென்றால் அப்பேற்பட்ட மகிமையை தாவீது பெற்றிருந்தான் தேவனிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவன் வாழ்ந்த நாட்களில் அவனுடைய காலங்கள் எவ்விதமாக நடந்தது, மூவ் ஆனது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனோடு இருந்த முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறார், தான் பெற்ற அந்த மகிமை இந்த பூமி அனைத்து பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு ஒரு முன் உதாரணமாக வைக்கின்றார். என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய இருதயத்தை எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. எதற்காக ஆயத்தமாக இருக்கிறது என்றால் அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. தான் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை இந்த பூமியின் குடிகள் எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு ஒரு போதனையாக போதிக்கின்றார். ஹல்லேலூயா. அவ்விதமாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேலின் புத்தகத்தில் அவர் எவ்விதமாய் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 30,000 பேரை தெரிந்து கொண்டு தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்காக அவர்கள் செல்கிறார்கள். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. சில சம்பவங்கள் அங்கே நடக்கிறது. அதன் நிமித்தமாக தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே அசைவாடினார். ஹல்லேலூயா. எங்கே தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமோ, எங்கே அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை நம்ம கொடுக்கிறோமோ, அங்கே தேவன் அசைவாடி கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவ்விதமாக ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் அவர் வைத்திருக்கும் போது ஓபேத் ஏதோம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை கொடுத்தான். கர்த்தர் அவனை மட்டுமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று தாவீதுக்கு அறிவித்த பொழுது தாவீதுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம். இது அந்த 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 மகிமையானது அங்கே மட்டும் இருக்கக்கூடாது, இந்த பூமியின் குடியை நம்ம பிள்ளையை எல்லோருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக
தான் ராஜாவாக இருந்தாலும் தன்னை முதலாவது தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தன்னையே தாழ்த்தி கொண்டு ஜனங்களை அழைத்து கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்த தேவனுடைய அந்த பெட்டியை எவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வராங்க. வாசிப்போம் 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். ஹல்லேலூயா. தான் ராஜா என்று அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டு வந்தானாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால துணியோடு கொண்டு வந்தார்கள். எல்லோரும் ஜனங்களும் அவர்களோடு ராஜாவோடு சேர்ந்து ஆடி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு அங்கேருந்து கொண்டு வந்தார்களாம். ஹல்லேலூயா. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டியை எங்கே வச்சாங்க? கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டான். ஹல்லேலூயா. அந்த சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தின பின்பு கர்த்தருடைய நாமத்தினால எல்லோரையும் ஆசீர்வதித்தான். அந்த ஆசீர்வாதமானது அங்கே நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் கொடுப்பதற்காக. நம்மளுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா என்று சந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனையில் முதல் வார்த்தையாக அதைத்தான் செய்யட்டோம். எல்லோரும் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இருதயம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்விதமாக நாம் பார்த்தோம் அப்படின்னா 63வது சங்கீதத்தில் அதனால தான் தாவீது சொல்லுகின்றார். எடுத்து வாசிக்கலாம். 2வது வசனம் 63வது சங்கீதத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே காண முடியாது. அதனால தான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவ்வளோ மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு ஆயத்தத்தோடு வந்துடுறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஆயத்தத்தோடு வந்திருப்பேன் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகின்றார் 3வது வசனம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை கையெடுப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றான். தன்னுடைய இருதயத்தின் ஆயத்தப்படுத்துதல் அவன் வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தினார் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு மத்தியிலே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கே கூசப்படுறோம். பைபிளை தூக்கிட்டு போகிறதுக்கு கூசப்படுறோம். ஏன்? பயம், ஒரு பக்கத்து பயம். ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தான். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய ஏன்னா எல்லா நன்மைகளையும் மகிமையும் அவன் கண்டடைந்தவன். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு.
ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான் என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய சிந்தைகள், இயக்கங்கள், செயல்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே இருந்தது. ஹல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி எல்லா நேரத்தில் ஆயத்தப்படுத்தி இருந்தான் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மகிமையானது பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாமும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான், அவன் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் ஆயத்தமாக இருக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா பிலிப்பியருக்கு எழுதின என் கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு எப்பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற இந்த பூமியின் குடிகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதோ அப்பொழுது தேவனுடைய மகிமை அந்த இடத்துல காணப்படும், உயர்ந்திருக்கும், தேவனுடைய நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு இடத்துல கேட்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா 19வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை குறித்து அவர் போதனையாக போதித்த பின்பு பேதுரு அவரை நோக்கி பார்க்க, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றான். 19வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு சொல்லுகிறார், மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அவரை நாம் தேடும் பொழுது, அவரை நாம் பற்றி கொள்ளும் போது தேவன் எவ்விதமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பேதுருக்கு தேவன் வெளிப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்விதமாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். 28வது அதிகாரத்தில் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். 19வது வசனம் 20வது வசனையும், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் மறந்து போயிடுறோம். மறந்து போய் மனுஷனை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், அதிகாரிகளை தேடிக்கிட்டு அலைந்து கொண்டு இருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசிக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை காண்பிக்கின்றார். உசியா மரணம் அடைந்த அந்த வருடத்தில் அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை தேவன் காட்டுகின்றார், தரிசனத்தை காட்டுகின்றார். அந்த தரிசனத்தில் அவன் சுத்திகரிக்கப்படுகின்றான். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தரிசனம் அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அவன் அநேக நாட்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அந்த ஏற்ற நேரம் வந்தது, கர்த்தர் அவனை ஒரு அழைப்பை கொடுத்து அனுப்புகிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு அழைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 6வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில், ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். எப்பேற்பட்ட ஒரு தரிசனம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அமர்ந்திருக்கிறத பார்க்குறான், உயரமும் உன்னதமான அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்குறான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததா. அவருக்கு மேலாக சேராபீன்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த சேராபீன்கள் ஒருவரை பார்த்து எவ்விதமாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதித்து கொண்டே இருந்தார்களாம். அது மட்டுமல்ல, பாவியாக இருந்த அந்த ஏசாயாவை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 3வது வசனம், ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாய் நிறைந்திருந்தது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது அந்த வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. அதே வார்த்தையை தான் ஏசாயா அவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்கிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? பூமி அனைத்தும் அவருடைய மகிமையாய் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்களாம். அப்போ அந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்தது, தேவனை தேடுகிற உணர்வு இருந்தது என்பதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா. இப்பொழுது எப்படி சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பு, நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை கண்ட பிறகு அவன் சொல்றான், அசுத்த உதடு உள்ளவ ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, அசுத்த உதடு உள்ளவனாக இருக்கிறேன். எடுத்து வாசிப்போம். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷர், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. இது தானடா உனக்கு பிரச்சனை இந்தா அப்படின்னு சொல்லி தேவன் அவனுடைய பாவங்களை நீக்குகின்றார். அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய இருதயத்தை அவன் அந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தான். என்னதான் தீர்க்க தரிசனங்களை பல வருடங்கள் அவன் சொல்லியிருந்தாலும் ஒரு அழைப்பு வந்தது, பிரத்யேகமான ஒரு அழைப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன அழைப்பு? அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேரு. அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறாங்களாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குள்ள, அதனால தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேரு. அது பெற்றுக்கொண்டான், சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டான். தேவ தரிசனத்தின் மூலமாக அந்த பெற்றுக்கொண்ட அந்த சுத்திகரிப்பின் மூலமாக, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் வேலையை யார் போவா என்று கர்த்தர் கேட்கும்போது இதோ அடியேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லுங்கள். அதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், எல்லோரையும் ஆசீர்வதித்து உலகமெங்கும் போய் வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார் என்று 28வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து அதைத்தான் சொல்லுகின்றார். நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம் மூலியமாக நடத்துவாராக.